கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 105 19 20. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புறமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்கள் அனுமதி அவனை விடுதலை பண்ணினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் வசனத்துக்கு அடங்கி வார்த்தைக்கு ஒடுங்கி கர்த்தருடைய கரத்திலே நித்தமும் தங்கி இருந்த யோசேப்பை குறித்து இங்கு பார்க்கிறோம். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பழிச்சொல்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் அவன் மேல் வந்தும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரையும் அவன் கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே அவசரப்படாமல் அடங்கி இருந்ததுனால அவன் வாழ்க்கையிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இங்கு வேதம் சொல்லுது. ராஜா அவனை கட்ட வைத்தான், ராஜா அவனை விடுதலை பண்ணினான். எஸ், இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கட்டவிழ்க்கிற கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்க போகிறது. உன்னை விடுதலை பண்ணுகிற கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்க போகிறது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாய் நீ கர்த்தருக்காய் சுதந்திரமாய் நீ ஊழியம் செய்வாய். மாத்திரமல்ல, விடுதலையாய் நீ கர்த்தருடைய நாமத்திலே நீ உலாவுவாய், நீ வாழ்வாய் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் கரங்களை பிடித்து சொல்கிறார். கலங்காதிருங்கள், ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, யோசேப்பு பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் வசனத்துக்கு அடங்கி ஒடுங்கி இருந்ததுனால வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவசரப்பட்டு அவன் விலகி ஓடாமல் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தது போல இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்திலே அடங்கி கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கி வாழும் கிருபையை இப்பொழுது கொடுப்பீராக. அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல ஒரு கட்டவிழ்க்கிற அபிஷேகம் இறங்குகிறது. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா காரியத்திலும் விடுதலை உண்டாகிறது. இப்பொழுதே விடுதலை பரத்திலிருந்து இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.